நண்பர்களே வணக்கம். இங்க பாருங்க, இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு ஸ்கூல் டீச்சர். இப்படிப்பட்ட அழகான பொண்ணு ஒரு ஸ்கூல்ல டீச்சர் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? இது மாதிரி ஒரு அழகான டீச்சர் வந்தா ஸ்கூல்ல பசங்க சும்மாவா இருப்பானுங்க? நம்ம ஹீரோயின் பகல் நேரத்துல மட்டும்தான் ஸ்கூல்ல அடக்க ஒதுக்கமான ஒரு டீச்சர். ராத்திரி ஆனா இவங்களோட வாழ்க்கையே வேற லெவல்ல இருக்கும். இவங்களுக்கு வறுமை பிடிக்காது, ஆடம்பரமா வாழணும், ரொம்ப சொகுசா பணத்தை வாரி இறைச்சு ராணி மாதிரி வாழணும். ஆனா ஸ்கூல்ல கிடைக்கிற அந்த சின்ன சம்பளத்தை வச்சுக்கிட்டு இவங்களோட ஆசைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்க முடியல. அதனால இவங்க ராத்திரி என்ன பண்ணுவாங்கன்னா, பணக்கார ஆம்பளைங்க வர இடத்துக்கு போய், அதாவது கிளப், பெரிய பெரிய பாரு, பெரிய பெரிய பப்பு, இது மாதிரி இடங்களுக்கு போய் கில்மாவா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அதுல ஏதாவது ஒரு பெரிய பணக்காரனை கரெக்ட் பண்ணி ஒரு வாரத்துக்கு அவங்க கூட ரொம்ப கில்மாவா மஜாவா இருந்துகிட்டு அவனோட பணத்தையும் வேற சில விஷயங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு அந்த வாரத்தை அப்படியே ஓட்டிடுவா. ஒண்ணு அவன்கிட்ட அதிகமா காசை கறக்க முடியல அப்படின்னு கடுப்பாயி இவளா பிரேக்கப் பண்ணி வெளியே வந்துருவா. இல்லனா ஹீரோயின் பயங்கரமா காசை ஆட்டைய போடுறா அப்படின்னு அவனுங்க உஷாரானதும் இவளை நைஸா கழட்டி விட்டுட்டு அவனுங்க எஸ்கேப் ஆயிடுவானுங்க. இந்த ரெண்டு விஷயமும் அவ பல வருஷங்களா அவளோட வாழ்க்கையில பாத்துக்கிட்டே வர்றதால இதெல்லாம் அவளுக்கு சகஜமாய் போயிடுச்சு. வாரத்துக்கு ஒரு பணக்காரன் அவங்கிட்ட பல லட்சம் ரூபாய ஆட்டைய போட்டு ரொம்ப கில்மாவா மஜாவா குதூகலமா லைஃப வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்கா. அப்படி எல்லாமே ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்க இவளுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனைனா ரொம்ப கேவலமான ஒரு பிரச்சனை. இவளோட மார்பகங்கள் தான் பிரச்சனை. அது ஒரு ஆவரேஜ் சைஸ். இவ வழக்கமா பண்ற மாதிரி ரொம்ப சுலபமா இப்போ பணக்கார ஆம்பளைங்களை கரெக்ட் பண்ண முடியல. அவனுங்க இவ கண்ணு முன்னாடியே மெழுகு சில பார்பி டால் மாதிரி இருக்கிற ஃபிகருங்களை தள்ளிக்கிட்டு அவனுங்க போயிடுறாங்க. அதை பார்த்ததும் இவளுக்கு பயங்கர சோகம். அடடா, என்னடா இது, இவனுங்களை ஈஸியா கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சனே, ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டுது அப்படின்னு நினைக்கிறான். என்னோட மார்பகங்கள் ரொம்ப சின்னதா இருக்கிறதாலதான் இவனுங்களுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் வரல போல அப்படின்னு கணக்கு பண்ணி இத எப்படியாவது பெருசாக்கணும், ஆபரேஷன் பண்ணி இத 4 மடங்கு பெருசாக போறேன் அப்படின்னு முடிவு செய்யறான். ஆனா அந்த ஆபரேஷன் செய்யற ஹாஸ்பிட்டல்ல போய் இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டதும் அவங்க ஒரு அமௌண்ட் சொல்றாங்க. உனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா முழுன்னு பெருசா தழும்புகள் எதுவும் இல்லாம ஆபரேஷன் பண்ணி செய்யணும்னா 5 லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அமௌண்ட் கேட்டதும் இவளுக்கு தலை சுத்துது. இவ வேலை செய்யற இந்த டீச்சர் வேலையில இவளுக்கு கிடைக்கிற அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு ஒருபோதும் இந்த ஆபரேஷனை செய்ய முடியாது அப்படின்னு இவளுக்கு தெரிஞ்சு போகுது. அப்படி இருந்தும் இவ தளர்ந்து போகல, கிவ் அப் பண்ணல. எப்படியாவது காசை புரட்டி இந்த ஆபரேஷனை செஞ்சே தீரணும் அப்படின்னு களத்துல இறங்குறா. இந்த ஆபரேஷனுக்கு காசு ரெடி பண்ண என்னெல்லாம் கில்மாவான புத்திசாலித்தனமான திட்டங்கள் போட்டா அப்படின்ற ரொம்ப த்ரில்லிங்கான காமெடியான ரொமான்டிக் காமெடி படத்தோட கதையை சொன்ன படம் தான் தி பேட் டீச்சர். நண்பர்களே, இப்போ படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் வாங்க. படத்தோட ஆரம்பத்துல ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை செய்யறாங்க. இவங்க எப்படிப்பட்ட பொண்ணுன்னா, இவங்களுக்கு நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பவுமே பணக்கார ஆம்பளைங்களா பார்த்து அவனுங்களை கரெக்ட் பண்ணி அவங்க கூட கொஞ்ச நாளைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ஜாலியா இருந்துட்டு அவனுங்களோட பணத்தையும் மத்த விஷயங்களையும் நல்லா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தன், அதுக்கப்புறம் இன்னொருத்தன், அதுக்கப்புறம் இன்னொருத்தன் அப்படின்னு பணக்கார ஆம்பளைங்களா மட்டும் பார்த்து வேட்டையாடி லைஃப ரொம்ப ஆடம்பரமா மஜாவா கில்மாவா வாழ்ந்துட்டு வர ஒரு சூப்பர் ஃபிகர். கடவுள் அவளுக்கு கொடுத்த அழகை நல்ல முறையில பயன்படுத்தி அந்த அழகையே ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக பயன்படுத்தி வாழ்க்கைய அமோகமா வேற லெவல்ல வாழ்ந்துட்டு வர. அப்படி இருக்க ஜிம்மி அப்படின்ற ஒருத்தன் கூட, அதாவது ரொம்ப பணக்காரவன், அவன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இப்ப இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் இவனுக்கே தெரியாம அவனோட கிரெடிட் கார்டை வச்சு ரொம்ப ஓவரா செலவு பண்ணதால அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்து 2 பேரும் பிரேக்கப் ஆயிடுறாங்க. இவளும் ஐயோ வட போச்சே, உடனே வேற ஒரு பணக்காரனை கரெக்ட் பண்ணி நம்ம வாழ்க்கைய இப்படியே தொடரணும் அப்படின்ற யோசனைக்கு போறா. அதனால பணக்கார ஆம்பளைங்க வர கிளப், பாரு, பப்பு, அது மாதிரி பல இடங்களுக்கு சென்று அங்க ரொம்ப கில்மாவா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எவனையாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு துடியா துடிக்கிறா. ஆனா எல்லாமே தோல்வியில போய் முடியுது. அங்க வர பணக்கார ஆம்பளைங்க எல்லாரும் மெழுகு செல்ல மாதிரி இருக்கிற இவளை விட ரொம்ப வேற லெவல்ல இருக்கிற ஃபிகருங்களா பார்த்து கரெக்ட் பண்ணி அவன் கூட்டிட்டு போயிடறானுங்க. அதை எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு காமனான ஒரு விஷயத்தை இவன் நோட் பண்றான். அது என்னன்னா, இவனுங்க கரெக்ட் பண்ணி தள்ளிக்கிட்டு போற பொம்பளைங்களோட மார்பகம் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவ கவனிக்கிறா. அப்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஐட்டமா இருக்கணும்னா முன்னாடி ரொம்ப பெருசா இருக்கணும் அப்படின்னு இவ யோசிக்கிறா. ஆனா இவளோடது ஒரு ஆவரேஜ் சைஸ் தான், ரொம்ப சின்னதும் இல்ல ரொம்ப பெருசும் இல்ல. ஒருவேளை நம்மளது ஆவரேஜ் சைஸ்ல இருக்கிறதாலயோ என்னவோ அதனாலதான் போல இருக்கு யாரையுமே கரெக்ட் பண்ண முடியல. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஆபரேஷன் செஞ்சு நம்ம மார்பகங்களையும் பெருசாக்கிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை இவன் மைண்டுக்கு வருது. அதனால மறுநாளே அது மாதிரி ஆபரேஷன் எல்லாம் பண்ற ஒரு கிளினிக்கு போய் அந்த டாக்டரை பார்த்து விஷயங்களை சொல்றா. அவரும் அருமையா செஞ்சிடலாம் அப்படின்னு பல போட்டோஸையும் காமிச்சு, உங்களுக்கு இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி விஷயங்கள்ல இவ்வளவு வெரைட்டி இருக்கு அப்படின்னு நமக்கே அப்பதான் புரியுது. அது மாதிரி சில விஷயங்களை காமிச்சு கடைசியில ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிறாங்க. கடைசியா ஒரு வழியா ஒரு போட்டோவை பார்த்து இந்த சைஸ் போதும், இப்படி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஃபைனலைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவரு இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. இவ ஒரு வருஷம் வேலை செஞ்சா கூட அவளுக்கு கிடைக்கிற சம்பளத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷனை செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு இந்த ஆபரேஷன். ஆனா என்ன பண்றது, இவளுக்கு இது மாதிரி மார்பகங்களை பெருசாக்கணும் அப்படின்னு பயங்கர ஒரு வெறி. அதனால ஒரு மாஸ்டர் பிளான் ஒண்ணு பண்றா. எப்படியாவது இந்த
ஆபரேஷனுக்கு தேவையான காசை புரட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வேற லெவல்ல புத்திசாலித்தனமான பல பிளான் போடுறான். ஸ்டார்டிங்ல நமக்கு நம்மளோட தினசரி வாழ்க்கைய ஓட்டுறதுக்கு கொஞ்சமாவது காசு தேவை, அதனால மறுபடியும் ஸ்கூலுக்கே போலாம் அப்படின்னு சொல்லி அவ ஆல்ரெடி ரிசைன் பண்ண ஸ்கூல்லயே போய் திரும்பவும் டீச்சரா சேர்ந்துக்கிறா. இது மாதிரி ஒரு டீச்சர் பாடம் எடுக்க வராங்கன்னா பசங்க எல்லாம் சும்மாவா இருப்பானுங்க. இவளும் பசங்களோட வீக்னஸையே பயன்படுத்தி இதை வச்சே நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு பல ஐடியாஸ் போடுறா. அப்படி போயிட்டு இருக்க அந்த ஸ்கூலுக்கு ஒரு கணக்கு வாத்தியார் ஒருத்தர் வராரு. பாக்குறதுக்கு பயங்கர ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்காரு. அவர்கிட்ட போய் பேசும்போது தான் தெரியுது அவரு ஒரு ரொம்ப பெரிய பணக்கார வீட்டை சேர்ந்த ஒரு பையன். பயங்கர கோடி கணக்குக்கு இவருக்கு சொத்து இருக்கு. அப்போ ஹீரோயின் யோசிக்கிறா, எப்படியாவது இவனை கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒண்ணுமே கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையே, இவனை கரெக்ட் பண்ணி இவனையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில ராணி மாதிரி வாழலாம் அப்படின்னு மனசுலயே பயங்கரமா கனவு காண ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த கணக்கு வாத்தியாருக்கு அந்த ஸ்கூல்ல வேற ஒரு டீச்சர், ஒரு சோசியல் ஸ்டடிஸ் எடுக்கிற ஒரு டீச்சர், அவங்க மேல ஒரு கண்ணு. இவருக்கும் அந்த டீச்சருக்கும் ஒரு சின்ன கசமுசா. அவங்களுக்குள்ள ஒரு லவ் ஒன்னு ஸ்பார்க் ஆகி அவங்க பாட்டுக்கு டேட்டிங் கில்மா அப்படின்னு ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அதெல்லாம் பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஐயோ திரும்பவும் வட போச்சே, என்னடா இது நம்ம நேரம், இவனுக்கும் நம்ம மார்பகங்கள் ஆவரேஜ் சைஸ்ல இருக்கிறதாலதான் நம்மள பிடிக்கலையோ அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா இவனை அப்படி ஈஸியா விட்டுறக்கூடாது. எப்படியாவது அவங்களுக்கு இடையில ஒரு சண்டையை மூட்டி விட்டு அவங்க காதலுக்கு சங்கு ஊதி பாட கட்டி பால் ஊத்தி நம்ம நடுவுல பூந்துட வேண்டியதுதான் அப்படின்னு இவ ஒரு பெரிய பிளான் பண்றா. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல ஒரு கார் வாஷிங் எக்ஸிபிஷன் ஒன்னு வைக்கிறாங்க. அந்த ஊர்ல எல்லாம் இப்படி செய்வாங்க போல பசங்களுக்கு காசு புரட்டுறதுக்காக. அப்போ அதுல நம்ம ஹீரோயின் ரொம்ப வேற லெவல்ல ஒரு கில்மாவா ட்ரெஸ் ஒன்னு போட்டுக்கிட்டு கார்லாம் வாஷ் பண்ணி நிறைய காசு சம்பாதிக்கிறா. இவ கார் வாஷ் பண்ற அந்த அழகை பாக்குறதுக்குன்னு நிறைய பேரு காரை ஓட்டிக்கிட்டு இங்க வந்து நின்னுகிட்டு இவளை வாஷ் பண்ண வச்சு அதை பார்த்துக்கிட்டு நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு ஜொல்லு விட்டுக்கிட்டு அவ செய்யற வேலையை பார்த்துக்கிட்டு நல்லா காசு டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறானுங்க. அன்னைக்கு ஒரு நாள் கலெக்ஷன் மட்டுமே 1 லட்சம் ரூபாய் கிடைக்குது இவளுக்கு. அப்பதான் ஹீரோயின் யோசிக்கிறான், இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு, இப்படி கில்மாவா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தினமும் கார் வாஷ் பண்ணாலே போதுமே அப்படின்னு வேற யோசிக்கிறான். இவளுக்கு எப்படியாவது 5 லட்சம் ரூபாய் தேவை. அந்த மார்பகம் பெருசாக்குற ஆபரேஷனுக்காக காசு தேவை. அந்த அளவுக்கு வெறியா இருக்கா. அதுல 1 லட்சம் ரூபாய் கிடைச்சிச்சு. இன்னும் மிச்சமுள்ள பணத்துக்காக பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறா. வீட்டுல கூப்பிட்டு வச்சு நல்ல மஜாவா வேற மாதிரி டியூஷன் எல்லாம் எடுத்து பல விஷயங்களை சொல்லி கொடுக்கறதால பசங்களும் சும்மா இருப்பானுங்களா. இவ எடுக்கிற டியூஷன்ல படிக்க வர பசங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இவளும் பல விஷயங்களை சொல்லி தரதால நிறைய பேர் வந்து இந்த டியூஷன்ல சேர்ந்து அப்படியும் நல்லா காசு பார்க்க ஆரம்பிக்கிறா. எந்த டீச்சரும் சொல்லி தராத பல விஷயங்களை பல சினிமாக்கள் போட்டு படங்கள் போட்டு அதெல்லாம் காமிச்சு விளக்கி நிறைய வித்தைகளை சொல்லி கொடுக்கறா. அப்படி தினமும் டியூஷன் கிளாஸ் நல்ல மஜாவா கில்மாவா குதூகலமா போயிட்டு இருக்கும்போது இவளுக்கு வேற ஒரு ஹாப்பி நியூஸ். அதாவது அடுத்து வரப்போற பரீட்சையில பசங்களை நல்ல டாப் மார்க் எடுக்க வச்சாங்கன்னா அந்த டீச்சருக்கு ஒரு அருமையான போனஸ் பணம் கிடைக்கும். 1.5 லட்சம் ரூபாய் தராங்க ஸ்கூல்ல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதும் எப்படியாவது இந்த பசங்களை டாப் மார்க் எடுக்க வைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு டீச்சரும் யோசிக்காத அளவுக்கு ஒரு வேற லெவல்ல ஒரு கில்மா பிளான பண்றா. அதாவது ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இந்த ஸ்கூலோட கொஸ்டின் பேப்பர் செட் பண்ற ஆபீஸுக்கே போயிடுறா. அங்க போய் ஒரு டுபுக்கு மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவனை கரெக்ட் பண்றா. இந்த டுபுக்கு பையன் தான் இந்த ஸ்கூலோட கொஸ்டின் பேப்பரை செட் பண்றான். அவனை கரெக்ட் பண்ணி அவனோட சார்க்குல ஒரு மாதிரி அவனுக்கு மயக்கம் வர மாதிரி விஷயங்கள் எல்லாம் கலந்து கொடுத்து அவங்க கூட கொஞ்சம் கில்மாவான வேலைகள் எல்லாம் செஞ்சு அவனை அப்படியே தூங்க வச்சிடறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து கொஸ்டின் பேப்பர் எல்லாம் திருடிக்கிட்டு இந்த ஸ்கூல்ல வந்து பசங்களுக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லி பசங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி அந்த எக்ஸாம்ல இந்த கிளாஸே டாப்ல வருது, அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே இந்த ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்ததும் இந்த டீச்சருக்கு போனஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சு இந்த ஸ்கூல்காரங்க நம்ம ஹீரோயினுக்கு நல்ல ஒரு அமௌண்ட்டை போனஸா கொடுக்குறாங்க. ஆனா அந்த கணக்கு வாத்தியாரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர சந்தேகம். ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒழுங்கா பாடம் எடுக்கிறது கிடையாது, அவளுக்கு அந்த அளவுக்கு படிப்புல எல்லாம் திறமை இல்ல அப்படின்னு இவளுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்க எப்படிதான் பசங்க இந்த அளவுக்கு டாப்ல மார்க் வாங்குறானுங்க அப்படின்னு அவளுக்கு மண்டையே பிடிச்சிக்குது. அதனால அவ இவளுக்கே தெரியாம பல விஷயங்களை இவளோட ஆபீஸ்ல ஏறி நோண்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது இவ இது மாதிரி பல தில்லாலங்கடி வேலைகளை செஞ்சு பசங்களை பரீட்சையில டாப் மார்க் எடுக்க வச்சிருக்கா அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போனதும் அதெல்லாம் கொண்டு போய் ஸ்கூலோட பிரின்சிபால் கிட்ட சொல்ல அவரும் கடுப்பாய் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்க ஹீரோயின் சும்மா இருப்பாளா, அவளோட பேரழக பயன்படுத்தி சில கில்மாவான வேலைகளை செஞ்சு இந்த பிரச்சனையில இருந்தும் ரொம்ப ஈஸியா தப்பிச்சிடுறா. இதுக்கு நடுவுல அந்த ஸ்கூல்ல ஒரு பிடி மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு ரசல். அவரு ரொம்ப நாளாவே, அதாவது ஹீரோயின் இந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்ததுல இருந்து எப்படியாவது இவளை கரெக்ட் பண்ணி மேட்டர் போட்டுறணும் அப்படின்னு நாய் மாதிரி இவ பின்னாடியே ரொம்ப நாளா சுத்துறாரு. ஆனா இவ அவங்க கூட டேட்டிங்கே போக மாட்டா. ஏன்னா இவரு வெறும் ஸ்கூல் வாத்தியார் தானே, இவர்கிட்ட என்ன காசு இருக்கு போகுது அப்படின்னு ரொம்ப அலட்சியமா நக்கலா அவரு எவ்வளவு தடவை வெளியே கூப்பிட்டு பார்த்தோம், இவ போகவே இல்லை. ஆனா இப்ப வர வர ஹீரோயினுக்கு அந்த ஆளு மேல ஒரு சின்னதா ஒரு ஸ்பார்க் ஒன்னு
ஒண்ணு உருவாகுது. அவரை பார்க்க ஏதோ இவளுக்குள்ள ஒரு மர்மமான ஆசை. ஏன்னா அவ எவ்வளவு முயற்சி செஞ்சோம் ரொம்ப பணக்காரனா இருக்கிற அந்த கணக்கு வாத்தியார கரெக்ட் பண்ணவே முடியல. சரி, கணக்கு வாத்தியார் இல்லைன்னா என்ன, பிடி வாத்தியாரு நமக்கு தேவை ஒருத்தன் தானே, அதனால கொஞ்ச நாளைக்கு இவன் கூட டேட்டிங் பண்ணி பார்ப்போம், அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல, பிடி வாத்தியாரு எப்படி பண்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நைஸா பிடி வாத்தியாருக்கு ரூட் விட ஆரம்பிக்கிறான். அந்த ஆளும் ஹீரோயின் இப்ப நம்ம கிட்ட நெருங்கி பழகுறாளே அப்படின்னு தெரிஞ்சதும் அவரும் நைஸா பல பிட்டுகளை போட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி டியூஷன் எடுக்கிற காசு, கார் வாஷ் பண்ணி கிடைச்ச காசு, ஸ்கூல் போனஸ்ல வந்த காசு அப்படின்னு இன்னும் அங்க எங்க சின்ன சின்ன கில்மா வேலைகள் செஞ்ச காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அந்த மார்பகம் பெருசு பண்ற ஆபரேஷனுக்காக காசு எல்லாமே இப்போ சேர்ந்துருச்சு. அதை கொண்டு போய் கொடுத்து ஆபரேஷனுக்கு ரெடி ஆகுறா. அப்படி ஆபரேஷன் பண்ணலாம்னு இருந்த அந்த நேரத்துல டக்குன்னு இவ மைண்ட்ல ஒரு யோசனை, இப்பதான் நமக்கு ஒரு அருமையான நம்மளை பாத்துக்கிற ரொம்ப கேரிங்கா இருக்கிற ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான் கிடைச்சிட்டான்ல, அவனுக்கு என்னோட சைஸ்ல, அதாவது என்னோட இந்த ஆவரேஜ் சைஸ் மாங்கனிகள்ல எந்த பிரச்சனையும் இல்லல்ல, பின்ன எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணணும், 5 லட்சம் ரூபாவை சும்மா ஒரு சர்ஜரிக்காக, அதுவும் ஒரு அழகு சர்ஜரிக்காக எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அந்த காசை வாழ்க்கைக்கு வேற எதுக்காவது யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு டக்குன்னு மாறிடுறா. இவ்வளவு நாளா பல பேரை கரெக்ட் பண்ணி ரொம்ப கில்மாவா சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சு ஆடம்பரமா வாழ்க்கையை கொண்டு போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் பிடி மாஸ்டர் கொடுத்த உண்மையான காதல்ல மயங்கி அந்த ஆளு கூடவே ஒரு சந்தோஷமான ரிலேஷன்ஷிப்ல வாழ ஆரம்பிக்கிறா. திரும்பவும் ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்து அந்த ஸ்கூல்ல கிடைக்கிற சம்பளத்திலேயே வாழ்க்கைய நடத்துறா. அப்படியே ஸ்கூல்லயே இவளும் அந்த பிடி மாஸ்டரும் பல சில்மிஷங்களை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கைய ஓட்டிட்டு வராங்க. எப்பயாவது டைம் கிடைக்கும் போது யாரும் பார்க்காத நேரத்துல இவங்க 2 பேரும் சந்திச்சு சில கசமுசா விஷயங்களை செஞ்சுப்பாங்க. அப்படி ஒரு ஈவினிங் 2 பேரும் சந்திச்சுக்கிட்டு வெறித்தனமா உம்மா கொடுக்குறாங்க. அதை அப்படியே லாங் ஷாட்ல காமிச்சுக்கிட்டு இந்த ரொமான்டிக் காமெடி படத்தோட கதையை முடிச்சுக்கிறாங்க. என்ன நண்பா, இந்த படத்தோட கதை எப்படி இருந்தது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் செய்யும் போது இது மாதிரி தரமான இங்கிலீஷ் படங்களோட கதைகளை இது மாதிரி வீடியோவா போடுறதுக்கு அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். நண்பர்களே, வேறொரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.